நாம இன்னைக்கு ரொம்பவே வித்தியாசமா இருக்கக்கூடிய ஒரு அரபிக் மூவியை தான் பார்க்க போறோம். இந்த படத்தோடைய ஒன்லைனர் என்னன்னா, நம்ம படத்தோடைய ஹீரோக்கு வெறும் 12 வயசு ஆகுது. அவன் பேர் நூறா. அவனுக்கு ஒரு வித்தியாசமான ஆசை. அந்த ஆசை என்னன்னா, பெண்களை துணி இல்லாம பிறந்த மேனியா பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் அவனுடைய ஆசை. அவனுடைய அந்த ஆசை நிறைவேறிச்சா இல்லையா, அந்த சின்ன பையன் அதுக்காக அவன் என்னென்னலாம் பண்ணுறான் அப்படிங்கிறத சொல்கிறது தான் இந்த கதை. ஸோ இந்த படம் ரொம்பவே வித்தியாசமாக இருக்க போது. ஸோ மிஸ் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம ஹீரோ இருக்கக்கூடிய அந்த கிராமத்தில் ஒரு பழமையான ஒரு இடம் இருக்குது. அந்த இடம் எதுக்காகனா, பெண்கள் அந்த காலத்தில் எல்லாம் ஒன்றா சேர்ந்து குளிக்கணும் அப்படின்றதுக்காக கட்டப்பட்ட இடம். அந்த இடத்துல ஆண்களுக்கு இடம் கிடையாது. ஆனால் 12 வயசுக்கு கீழே இருக்கிற பசங்களாக இருந்தால் அவங்களுக்கு அந்த இடத்துல குளிக்கிறதுக்கு அனுமதி உண்டு. அது மாதிரி நம்ம நூறாவுக்கு இப்போ தான் 12 வயசு ஆகுது. அவனையும் அந்த இடத்த கொண்டு போய் குளிக்க வைக்கிறாங்க. ஆனால் அவன் மனசுக்குள்ளே இப்போ எதுவும் சஞ்சலங்கள் இல்லை. ஆனால் நூறாவுக்கு அவனுடைய வயசில் பெரியவங்களான 2 பசங்க அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. அவனுங்களுடைய முழு நேர வேலையே தெருவில் போகிற வர பொண்ணுங்களை பார்த்து சைட் அடிக்கிறது, கிண்டல் பண்ணுறது. இதுதான் அவனுங்களுடைய முழு நேர வேலையே. ஒரு நாள் நூறாவும் அவனுடைய ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து போகிற வர பொண்ணுங்களை கிண்டல் பண்ணிட்டு இருந்தானுங்க. அப்போ நூறாவுடைய உறவினர் ஒருத்தங்க அவனை பார்த்துட்றாங்க. அப்போ அவர் இந்த பசங்க எல்லாத்தையுமே விரட்டி விட்றாரு. இந்த பசங்க எல்லாமே குடுகுடுன்னு ஓடி போய் மாடி மேலே இருக்கிறாங்க. அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய வீடுகளில் எல்லா வீடும் எப்படின்னா ஒன்றுக்கு ஒன்று நெருக்கமாக பக்கத்துலேயே இருக்கும். அதனால் பசங்களால் ஒரு மாடியிலேருந்து இன்னொரு மாடிக்கு ஈஸியாக தாவி போயிட முடியும். அதில் ஒரு மொட்டை மாடியில் 4-5 பெண்கள் சேர்ந்து தானியங்களை அப்படியே கிளறி காய வச்சுட்டு இருக்காங்க. இன்னொரு மாடியிலேருந்து இந்த நூறா பையன் அவங்களே வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். அந்த பொண்ணுங்கள்லாம் என்ன பேசிக்கிறாங்க தெரியுமா? கூட்டத்தில் அந்த பெண்கள் என்ன பேசிக்கிறாங்கன்னா, நேற்று யார் யார் வீட்டில் என்னெல்லாம் நடந்துச்சு, என்ன சில்மஷன் நடந்துச்சு, அவங்க ஹஸ்பண்ட் எத்தனை முறை பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கிலுகிலுப்பான கான்வர்சேஷன் போயிட்டுருக்கு. அவங்க பேசுகிறது எல்லாத்தையுமே இந்த பையன் தூரத்துலேருந்து யாருக்கும் தெரியாமல் கேட்டு ரசிச்சிட்டு இருக்கான். அவனை சுற்றி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறப்ப தான் அவனுக்கு இப்போ மனசுக்குள்ளே ஒரு சஞ்சலம் ஏற்படுது. நூறாவும் அவனுடைய ஃப்ரெண்ட்ஸும் சும்மா இருக்கிற நேரத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா, சில பேர் குடிச்சிட்டு அங்கங்கே போட்ட பாட்டிலை எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி இவனுங்க ஒரு கடையில கொடுத்து காசு வாங்கி அதை செலவுக்கு வச்சுக்கிறானுங்க. நூறாவுக்கு தன்னுடைய வயசில் மூத்தவரான இன்னொரு நண்பர் ஒருத்தர் இருக்காரு. அவர் பேர் சலீம். அந்த சலீம் அப்படிங்கிறவருக்கு கல்யாணம் தான் ஆகலை. அவர் பேச்சுலர் தான் இருக்காரு. ஆனால் பெண்களோட எல்லா ஜல்சாவும் பண்ணிட்டு சுதந்திரமாக இருக்காரு. அந்த சலீம் அப்படிங்கிற அந்த நண்பர் நம்ம நூறாவுக்கு தப்பான ஐடியாவெல்லாம் சொல்லி அவனுடைய மைண்டை மாற்றுறாரு. பொண்ணுங்களை கரெக்ட் பண்ணுறதுலாம் ஒரு கலை, அதை கற்றுக்கிட்டு லைஃப்பில் என்ஜாய் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தப்பான அட்வைஸ்லாம் அவனுக்கு பண்ணுறாரு. நூறா டைம் கிடைக்கிறப்பெல்லாம் அவன் டைம் பாஸ் பண்ணுற இடமே அந்த சலீமோட கடை தான். அவர் சொல்கிற சின்ன சின்ன வேலைகளை செஞ்சுக்கிட்டு அவர் கொடுக்குற காசை வாங்கிக்கிட்டு அங்கேயே டைம் பாஸ் பண்ணிகிட்டு இருப்பான். அப்படி ஒரு நாள் நூறா அவருடைய கடையில் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அந்த சலீமோட கடைக்கு ஒரு அழகான பொண்ணு ஒருத்தி வரான். சலீம் கடைக்கு வந்த அந்த பொண்ணு, எனக்கு செருப்பு வேணும், எனக்கு ஒரு நல்ல செருப்பாக காட்டுங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு இந்த சலீம், உங்கள் காலுக்கு நானே அளவெடுத்து செருப்பு தைச்சி கொடுக்குறேன், உங்கள் காலை நான் அளக்கணும், கொஞ்சம் ரூமுக்குள்ளே வாங்க அப்படின்னு சொல்லி பேசி கரெக்ட் பண்ணி அந்த பொண்ணை வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு போயிடுறான். கரெக்ட் பண்ணி கூட்டிகிட்டு போன அந்த பொண்ணை ரூமுக்குள்ளே வச்சு அவன் பயங்கரமாக சம்பவம் பண்ணுறான். அந்த சத்தம் பயங்கரமாக வெளியே கேட்குது. இவங்க போகிற இந்த சத்தம்லாம் நம்ம நூறாவுக்கு ரொம்பவே டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. இவன் இந்த மாதிரி விஷயத்துக்கு துணையாக இருக்கான், வெளியே உட்காந்து காவல் காக்கிறான் அப்படிங்கிற விஷயம் அவங்க அப்பாவுக்கு தெரிய வருது. நூறாவுடைய அப்பா அவனை அடின்னு அடித்து வெளுத்து விட்டுறாரு. ஒரு கட்டத்தில் நூறா வலி தாங்க முடியாமல் கத்துறதை பார்த்துட்டு அவனுடைய அத்தையும் அம்மாவும் அவனை காப்பாற்றுறாங்க. நம்ம ஹீரோடைய அப்பா இதுக்கப்புறம் இவனை சும்மா விடக்கூடாது, இவனுக்கு ஏதாவது வேலை தந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்பர் ஷாப்பில் வேலைக்கு சேர்த்து விட்டுறாரு. ஒரு நாள் நூறா அவனுடைய அப்பாவுக்கு லஞ்சு கொண்டு போகலான்னு சொல்லி அவர் வேலை செய்யக்கூடிய அந்த கடைக்கு அவருக்கு லஞ்சு கொண்டு போகிறான். கடைக்குள்ளே போய் பார்த்தா இந்த நூறாவுடைய அப்பா இருக்கான்ல, அவனே ஒரு பொண்ணு கூட கடலை போட்டுக்கிட்டு இருக்கான். பிள்ளைய பார்த்தோன்னே ஷாக்கு. டேய், இப்போ நீ ஏன்டா இங்கே வந்தவனு யாரா இங்கே வர சொன்னது, நீ போய் அந்த ரூமில் லஞ்சை வச்சுட்டு அங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லிடுறாரு. நூறா சாப்பாடு வைக்க போன அந்த இடத்துல பார்த்தா நிறைய ஆபாச புத்தகங்களை இருக்கிறத அவன் கவனிக்கிறான். அதுலேருந்து சில புத்தகங்களை அவன் எடுத்து மறைச்சி வச்சுக்கிறான். அங்கேருந்து மறைச்சி கொண்டு வந்த அந்த ஆபாச புத்தகம் எல்லாத்தையுமே தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட காட்டுறான். இந்த புக்ஸ் எல்லாம் புரட்டி பார்த்தா நூறாவுடைய ஃப்ரெண்ட்ஸு அவனுக்கு ஒரு ஐடியாவை கொடுக்குறானுங்க. டேய், நீ நினச்சா இதை எல்லாத்தையுமே லைவாக பார்க்க முடியும். பெண்கள் மட்டும் குளிக்கிற அந்த இடம் இருக்கு இல்லையா, அந்த இடத்துக்கு உங்கள் அம்மா கிட்ட சொல்லிட்டு நானும் குளிக்க வரேன்னு சொல்லி நாளைக்கு போயிடு, நீ அங்கே போய் எல்லாத்தையுமே லைவாக பார்த்துரு அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு ஒரு ஐடியாவை கொடுக்குறானுங்க. நூறாவும் தன்னுடைய அம்மா கிட்ட, அம்மா நாளைக்கு நீ குளிக்க போகிறப்ப என்னையும் கூட்டிகிட்டு போமா, அந்த இடத்துக்கு ரொம்ப நாளாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறான். சரின்னு சொல்லி அவங்க அம்மாவும் ஒத்துக்கிறாங்க. மறுநாள் அந்த பெண்கள் மட்டும் குளிக்கக்கூடிய அந்த இடம் இருக்கு இல்லையா, அந்த இடத்துக்கு நூறாவையும் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஃபர்ஸ்ட் அந்த இடத்துல வேலை செய்யக்கூடிய அந்த பெண்கள் நூறாவை அலோவ் பண்ண மாட்டாங்க. அவனுக்கு 12 வயசுக்கு மேலே இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் நூறாவுடைய அம்மா, இல்லை என் பையனுக்கு 12 வயசு ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இப்போ நூறா உள்ளே போயிட்டான். உள்ளே போயிட்டு எல்லா பொண்ணுங்களும் நேக்கடாக இருக்கிறத இவன் அப்படியே பார்த்து வழிகிறான். நூறா அங்கே இருக்கிற பொண்ணுங்க எல்லாத்தையுமே ஆபாசமாக பார்க்குறான் அப்படிங்கிற அந்த விஷயத்தை அங்கே வேலை செய்யக்கூடிய ஒரு பொண்ணு நோட்டீஸ் பண்ணுறான். அந்த லேடி நம்ம நூறாவை நல்லா அடின்னு அடித்து அந்த இடத்துல இருந்து அவனை விரட்டி விட்டுறான். அந்த சின்ன பையன் நூறாவுக்கு இப்போ பயங்கர வருத்தம். இப்போ தானே முதல் தடவை வந்தோம், அதுக்குள்ளே நம்மளை இப்படி அடித்து விரட்டிட்டாங்களே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறான்.
இப்போ நூராவுடைய வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது. அது என்னன்னா நூராவுடைய தம்பிக்கு சுன்னத் பண்ண போகிறாங்க. அதனால் நூரா வீட்டுக்கு ஏகப்பட்ட பெண்கள் உறவினர்கள் எல்லாமே வந்திருக்காங்க. நூரா அவங்க சொந்தக்கார பொண்ணுங்க எல்லாத்தையுமே பார்த்து பயங்கரமாக ஜொல்லு ஊற்ற தான் வழியிறான். அந்த நேரத்தில் நூராவுடைய சொந்தக்கார பொண்ணு ஒருத்தி பிராவுக்கு குக்கி மட்டணும்னு சொல்லி நூராவை கூப்பிட்றான். இப்போ நூரா நினைக்கிறான் இந்த பொண்ணுக்கு நம்ம மேலே ஒரு வேளை இன்ட்ரெஸ்ட் இருக்கும் போல இருக்கு, அதனால் லவ் லெட்டர் கொடுத்து இவளை கரெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறான். இந்த பையன் ஆர்ட்டெல்லாம் போட்டு அந்த பொண்ணுக்கு லவ் லெட்டர் திரும்ப கொடுக்குறான். அந்த பொண்ணு அப்படியே கசக்கி, டேய் விளையாட்டெல்லாம் வேணாடா, இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் தூரம் போட்டு வேறு வேலை இருந்தால் போய் பாரு அப்படின்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் மறுநாள் அந்த வீட்டில் அந்த ஃபங்க்ஷனில் வேலை செய்கிறதுக்கு ஒரு பொண்ணு ஒன்று கூட்டிகிட்டு வராங்க. அந்த பொண்ணு பேர் லைலா. அந்த பொண்ணுக்கு வெறும் 20 வயசு தான் இருக்கும். அந்த பொண்ணை பார்த்த உடனே நம்ம நூராவுக்கு ஒரு ஈர்ப்பு ஏற்படுது. ஹீரோவுக்கு இப்போ எப்படியாவது இந்த பொண்ணையாவது நம்ம நேக்கடாக பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வருது. அன்றைக்கி நைட்டு நூரா அந்த பொண்ணு எங்கே படுத்திருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு அந்த ரூமுக்கு போய் பார்க்குறான். அந்த பொண்ணு அரைங்குறையமாக படுத்திருப்பான். அவளுடைய துணியை விலக்கி பார்க்கலாம்னு சொல்லி பார்ப்பான். அதுக்குள்ளே அந்த பொண்ணு அப்படிக்கா திரும்பி படுத்துரும். அன்னிலேருந்து தினமும் நைட்டு அந்த பொண்ணு படுக்கக்கூடிய அந்த அறைக்கு போயிட்டு அவளுடைய ட்ரெஸ்ஸை எப்படியாவது ஓப்பன் பண்ணி பார்க்கணும்னு சொல்லி முயற்சி பண்ணிகிட்டே இருப்பான். ஒரு கட்டத்தில் நூரா இது மாதிரி தன்னை முயற்சி பண்ணுறான் அப்படிங்கிறது அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சிடும். நூரா இந்த பொண்ணுக்கிட்ட இந்த மாதிரி தப்பாக நடந்துக்க பார்க்குறான் அப்படிங்கிற விஷயம் அவனுடைய அத்தைக்கும் அவங்க அம்மாவுக்கும் தெரிஞ்சு போயிடும். இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் தலைவனை கூட்டின்னு போய் வெளியில் வெளுத்து விடுவாங்க. அப்போ கூட இவன் திருந்த மாட்டானே. மறுநாள் நைட்டு மறுபடியும் அந்த பொண்ணு தூங்குற அந்த ரூமுக்கு போயிடுவான். இந்த முறை அந்த பொண்ணு லைலாவும் நூரா வரணும்னு சொல்லி நைட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கான். நூரா அந்த பொண்ணு போர்த்திருந்த அந்த போர்வையை தூக்கிட்டு பார்க்குறான். அந்த பொண்ணு லைலா நூராவுக்காக ஏற்கனவே ட்ரெஸ் எல்லாம் கட்டிட்டு நேக்கடாக படுத்துருக்கா. அப்புறம் என்ன, நைட்டு அந்த பொண்ணு லைலாவும் நூராவும் ஒன்று மண்ணா கலந்துடுறாங்க. கடைசியில் நூரா என்ன நினச்சானோ அது அவனுக்கு கிடச்சிருது. மறுநாள் காலையில் விடியுது. 2 பேரும் ஒருத்தரை மீட் பண்ணுறாங்க. 2 பேருமே வெக்கப்பட்டுக்கிறாங்க. அந்த படம் அப்படியே முடியுது. சுற்றி இருக்கவங்களும் அதை பார்த்துட்டு இவங்களுக்குள்ளே ஏதோ நடந்திருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிற மாதிரி அந்த சீன் அமைஞ்சிருக்கும். இந்த படத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது மாதிரி சுவாரஸ்யமான கதைகளை பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த ஒரு வித்தியாசமான கதையில் உங்களை எல்லாம் வந்து பார்க்குறேன். பாய்.